உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கினப்பா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்கின்றது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெறுமையான பாத்திரங்கள் நாங்கள். எங்கள் தேவன் எங்களோடு கூட இடைப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எம்மார் சீஷலுக்கு நீர்முடைய வேத வாக்கியங்கள் விளக்கி காண்பித்த பொழுது உடைய இருதயங்கள் எப்படி கொழுந்து விட்டிருந்தோ அதே வண்ணமாக இன்று எங்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கிரியேசு இரட்சகர் இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் பிதாவே. ஒரு வேதாகம கல்லூரியிலே வேதாகம கல்லூரி படித்து முடித்துவிட்டு கடைசி ஆண்டு பிராக்டிக்கலுக்காக 2 பேராக அந்த கல்லூரியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு ஊழியத்துக்கு அனுப்பினார்களாம். அப்படி அனுப்பப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட 2 நபர்கள், வெளியில் இருக்கிற சகோதரமார்கள் சகோதரிமார்கள், this is the time where God is going to be glorified. கடவுளுடைய நேரம், கடவுளுடைய நாமத்தை உயர்த்துகிற நேரம், வர்ஷிப்பு பாடுகிறோம், தேவன் இடத்தில் நாம் பாடல்கள் வழியாய் கர்த்தரை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபத்தை கடவுளத்தில் ஏறெடுக்கின்றோம். ஆனால் the word of God என்று சொல்லப்படுகிற போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஸோ we must listen carefully. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானது. உதாசீனமாக இருக்கக்கூடாது. உள்ளே வந்துடணும், இல்லைன்னா வெளியே நிற்கணும். ஏதாவது ஒன்று தான் செய்யணும். இங்கேயும் அங்கேயும் நடப்பது அளவு நல்லதல்ல. அந்த பிள்ளைகள் கல்லூரி முடித்து விட்டு போகிறார்கள். போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க. நான் 2 பையன்மார்களுக்கு ஒரு சேலஞ்சு. என்னென்னா, அவங்க போன அந்த கிராமத்தில் உள்ளே போகும்பொழுதே நடுவழியே நின்றுட்டாங்க வாலிப பிள்ளைகள். இங்கெல்லாம் உள்ளே நரவக்கூடாதா, இயேசு கடவுள் வெள்ளைக்கார கடவுள்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சத்தம் போட்டு அவங்கள விரட்டி விட்டாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. இவங்களுக்கு குறிப்பிடப்பட்ட கிராமம் அதுதான். ஆகினால அப்படியே நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு. கூட்டம் கூடிட்டு பாட்டு பாட விட முடியாது. அப்போ அங்கேருந்து ஒரு வாலி பையன், அவங்க சைடில் இருந்து ஒரு பையன் வந்தான். இவங்களை அலோவ் பண்ணலாம்ப்பான்னு சொன்னான். எல்லாரும் அவனையும் திட்டினாங்க. இல்லை அலோவ் பண்ணலாம். என்னன்னா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, எங்கள் ஊரில் தலைவர் வீட்டில் ஒரு மாடு, பேரு லட்சுமி, அதுக்கு ஒரு 3 மாசமா உடம்பு முடியல. எங்கள் ஊர் தலைவருக்கு மிக முக்கியமான ராசியான மாடு, அது 3 மாசமா படுத்து கிடக்கு. டாக்டர்ஸ் கிட்டலாம் கொண்டு போய் பார்த்துட்டாங்க. எல்லா டாக்டரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால அந்த மாட்டுக்கு நீ ஜெபம் பண்ணி அதுக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இங்கே ஊழியம் செய்யலான்னு சொல்லிட்டான். பைபிள் காலேஜ் படித்து முடித்த உடனே அவனுக்கு யாருக்கு ஊழியம் செய்ய அனுப்பியிருக்கிறாரு? மாட்டுக்காடா ஊழியம்? ஜெபம் யாருக்கு பண்ண போகிறோம்? மாட்டுக்கா பண்ண போகிறோன்னு பக்கத்தில் இருக்க பையன் சொல்கிறான், டேய் நம்ம போயிடலாம். மனுஷனே நம்ம சொன்னால் கேட்க மாட்டான், மாடு எங்கேருந்து கேட்க போகுது? போய் வில்லங்கத்தில் மாட்டிக்கிட வேணாம், அதனால் போயிடுவோண்டா அப்படின்னு சொன்னான். ஆனால் விசுவாசமுள்ள ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொன்ன, டே பயப்படாதடா, வாடா, ஏதோ ஒன்று வாழ்வோ சாவோ கர்த்தருக்காய், சாவோம் வாழ்வோம், வாழ்ந்தால் கர்த்தருக்காய், செத்தாலும் கர்த்தருக்காய் அப்படின்னு ஒரு முடிவில் சொல்லிட்டு போய்கிட்டாங்க. கூட்டெல்லாம் பின்தொடர இவங்க 2 பேரும் இப்போ எங்கே நேராக போகிறாங்கன்னா, மாட்டு தொழுவத்துக்கு போகிறார்கள். முதல் ஊழியம், முதல் பிரசங்கம், முதல் ஜபம் எல்லாமே எங்கெங்க? மாட்டு தொழுவத்தில் நடக்க போகுது. கவனிக்கிறீங்களா? தூக்கம் வர்ற நேரம் தான் எங்கையில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான நேரம். இது அவ்வளோ ஈஸியான நேரம் கிடையாது. அதுவும் ஊழியக்காரர்கள் மத்தியில் பேசங்க பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. கடவுள் நமக்கு கொடுக்குற கிருபையும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்களை தான் உங்களுடைய
வாழ்க்கையில் உயிர் மீட்சி ஏற்படுத்தலாம் முடியும். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐ எம் ஜீரோ. நான் ஒரு சாதாரண மனிதன், உங்களை விட அதிக கீழானவன், என் மேலானவன் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அதான் என்ன சொல்கிறேன்னா, போயிட்டாங்க. அங்கே போன உடனே சேலஞ்சு பண்ண பையன் பார்த்துருக்கான். அந்த பையன் நேராக போனான். பார்த்தா அது கண்ணெல்லாம் முழிக்காத, கண்ணெல்லாம் மேலே ஏறி செத்து கிடக்கிற மாதிரி இருக்கு மாடு. காலெல்லாம் தூக்கி பார்த்தான் கூட வந்த பையன். டே, செத்து போயிடுச்சுடா, இது உயிர் இருக்கிற மாதிரி தெரியலடா, நம்மளை வில்லங்கத்தில் மாட்டி விட்டானுங்க, இன்றைக்கு நம்மளை மரத்தில் கட்டி அடிக்க போகிறானுங்க. டே, கவலைப்படாதடா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு என் கூட வாடா அப்படின்னு போனான். இந்த விசுவாசம் உள்ள பையன் போய் அந்த மாட்டு பக்கத்தில் போய் காதை பிடிச்சி இழுத்து அது காதில் போய் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண மாத்திரத்தில் மாடு 3 மாதம் செத்து கிடந்த மாதிரி இருந்த மாடு ஒரே நிமிஷத்தில் எழுந்து தரன்னு ஓடிச்சு. அல்லேலூயா. கூட வந்த பையனுக்கு, இந்த விசுவாசம் குறைவாக இருந்த பையனுக்கு புரியல. ஏன்னா காலேஜிலேயே ரொம்ப வம்பு இழுக்கிற பையன் இந்த ஜெபம் பண்ண பையன். காலேஜிலேயே கட்டடிச்சுட்டு சினிமா பார்க்க போகிறவன், பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு சினிமா பார்க்க போகிறவன், காலேஜிலேயே பைபிள் காலேஜில் ஸ்மோக் பண்ணுறதுல 2-3 பேர் இருக்கிறாங்க, இவன் ஒருத்தான். அதில் எல்லாத்துலேயுமே இவன் எப்பவுமே பைபிளில் வசனத்தெல்லாம் படிச்சுட்டு வாடானா இவன் ஒருத்தன் தான் படிக்காமல் வருவான். என்னடா இவன், நம்ம நல்ல பையன், நமக்கே இங்கே வந்தவன விசுவாசம் குறைஞ்சிச்சு, இவன் போனால் இவன் ஜெபம் பண்ணவன கடவுள் கேட்டார அப்படின்னு அவனை பார்த்து, டேய், நீ எவ்வளோ சர்ச் பைபிள் காலேஜ் அட்டூழியம் பண்ணியிருக்கிற, உன் ஜெபத்தையே கர்த்தர் கேட்டாரடா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டானா. என்னடா ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்டா, டேய், நான் என்னடா பெரிய ஜெபம் பண்ணேன், போய் பக்கத்தில் ஜெபம்லாம் பண்ணல, காதை பிடிச்சி கேட்டேன், நீ என் கூட ஊழியத்துக்கு வரையான்னு. நான் எங்கடா ஜெபம் பண்ணேன், நீ ஊழியத்துக்கு வரையான்னு மாட்டை கேட்டேன். அந்த மாடுக்கு ஐயோ எனக்கு நான் இப்படியே கூட பாருங்க, ஊழியன்னா அவ்வளவு கடினமானதுன்னு மாட்டுக்கே தெரியுது, சாதாரணமான விஷயமே கிடையாது. நான் எங்க ஜெபம் பண்ணேன், அவ்வளோ பெரிய விஷயம் இதில் அமைந்திருக்கிறது. ஊழியம் என்பது ஒரு கடினமான ஒன்று. ஏனென்றால் இயேசுவோடு இருந்த 3.5 வருடங்கள் ஊழியம் செய்த இந்த 12 பேரிலும் 2 பேருக்கு கடைசியில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்தது. கோதுமை எப்படியாக புடமிடப்படுகிறதோ அதே போல இவர்கள் புடமிடப்பட்டார்கள். ஒருவன் போய் சேர்ந்துட்டான், யூதாஸ். இன்னொருத்தன் பயங்கர அல்லல் பட்டு வெளியே வந்தான். கடவுளோடு ஊழியம் செய்தவர்களை பார்த்து கூட ஆண்டவர் ஒரு காலத்தில் பையன் சொன்னார்ல, அந்த மாதிரி சாத்தானே என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாருங்களா இல்லையாங்க? ஆண்டவர் சாத்தானேன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எதுக்கு சொன்னாரு? இயேசு தான் பாடுபட போகிறதையும் சிலுவையில் அறையப்பட போகிறதையும் விவரமாய் பேசிக் கொண்டிருந்த பொழுது இயேசு தான் எல்லாரையும் கடிஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த பேதுரு முதல் தடவையா எழுந்து வந்து அவரிடத்துல உம்மை சிலுவையில் அறைய விடமாட்டேன் என்று சொல்லவும் அவரை கடிந்து கொள்ளவும் தொடங்கினான் பைபிள் சொல்லுது. யார் கடிந்து கொள்றது? புள்ள வந்து அப்பாவை கடிந்து கொள்ளுது. எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? அப்பா ஆண்டவர் சார் எமோஷன் அட்டாக், ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இல்லைங்க. ஆண்டவரை ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவருடைய தரிசனத்தை கெடுக்கவே முடியாது. ஆனால் பேதுரு மூலியமாக சரீரத்தின் உணர்ச்சிகளை கிளப்பி விட்டு இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை அந்த தரிசனத்தை கெடுக்கிறதுக்கு அவன் பேசுனதுனால அப்பாலே போ சாத்தானேன்னு ஆண்டவர் நீ எனக்கு இடரலா இருக்கிறாயே அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஊழிய பாதையில் ஆர்எஸ்எஸும் பஜ்ரதங்களும் இந்து முன்னணியும் சிவசேனாவும் வட இந்தியாவில் ஊழியத்துக்கு தடையாகவே இல்லை. நான் தான் அங்கே ஊழியம் தான் பார்த்துட்டு வரேன், அதுக்காக சொல்கிறேன். நம்ம ஆளுங்க தான் அங்கே தடையாக இருக்கிறது. யாருங்க? இல்லாத பொல்லாததெல்லாம் பண்ணிட்டு மாட்டிக்கிறது, எதை எங்கே பேசணும்னு தெரியறது இல்லை. அவுட்ரீச்சுன்னு சொன்னால் ஸ்ட்ரீட்
தெரு பிரசங்கங்கள் என்ன பேசணுமோ அதை தான் பேசணும்னு தெரியாமல் உளறி தள்ளிடுறது, எமோஷன் ஆகி எதையாவது சொல்லிட்டு மாட்டிக்கிடுறது. இதே மாவட்டத்தில் சொல்கிறேன், தூத்துக்குடி பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு விக்கிரகங்களை பேசிட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்டார். இதெல்லாம் அவசியம் இல்லாத ஒன்று. இதெல்லாம் நாம் என்ன பேசணுமோ அதை பேசணும். கடைசியில் அவர் சொன்ன விஷயத்தை என் காதில் இன்னும் துணிக்குது. என்னுடைய சகோதரர்கள் கூட இன்னும் இந்துக்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் தலைவர். அப்படி ஒரு அறிக்கையை சொல்லணுமா? ஏன் அதுக்கு முன்னாடியே விக்கிரகங்களை வெளியில பேசும்போது எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசியிருந்தா இந்த பிரச்சனை இல்லையே. ஒன்று எதிர்த்தால் எதிர்த்து விட வேண்டும். ஆம் என்று சொல்லி நான் சொன்னது சொன்னதே, இதற்காக நான் சிறைக்கு போனாலும் போவேனே தவிர, வேதாகம் எனக்கு சொல்லி இருக்கிறது விக்கிரகம் ஒன்றும் இல்லாதது, அது விபச்சாரத்துக்கு நிகரான ஒரு பாவம் என்று வேதம் எனக்கு சொல்லி இருக்கிறது என்ற அந்த உணர்ச்சியை கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கணும். அதுக்கு மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிற சந்ததியில நான் பிறக்கல, நான் நம்புறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஜீவனுள்ள தேவனுடைய மகனாக வைத்திருக்க, இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாதுங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்லி கடந்து செல்கிறேன். இந்த யோசுவா 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் ஏனாக்கியரை பற்றி இங்கே பேசுகிறார். ஏனாக்கியர் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது, போதகர்மார்கள். இவர்கள் ராட்சதர்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த ஏனாக்கியர்களை அழிக்கும் பலத்தை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, அஜாக்கிரதையின் ஊழியம், கேர்லெஸ்னஸ் இன் மினிஸ்ட்ரி. கடவுளுடைய பணியில் அஜாக்கிரதையாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனாக்கியர்களை அழிக்கும்படியான பலத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்னா யோசுவா கொடுத்தாரு. யோசுவா எகிப்திலிருந்து இஸ்ரவேலின் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது ஏனாக்கியர்கள் தான் கானானியர்கள், அதாவது அந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள். அவர்களை அழிக்கும் பலத்தை கர்த்தர் எப்படி யோசுவாவுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் யோசுவாவோ இந்த ஏனாக்கியர்களை யோசுவா வழிநடத்தின அன்றைக்கு இருந்த அந்த கோத்திரத்தின் மக்கள், இஸ்ரவேலின் கோத்திரத்தின் மக்கள், இவர்களும் செய்த தவறு பின்னாடி நாட்களில் இந்த ஏனாக்கியர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ராட்சதர்கள் எவ்விதமாய் தேவனுடைய அடுத்த சந்ததியினரை துன்புறுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஊழிய தலைவர்களாய் இருக்கிறவர்கள் செய்கிற தவறு வரும் அடுத்த சந்ததியருக்கு எப்படி நோவாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, போதகர்மார்களே, இன்றைக்கு நாம் செய்கிற சிறு தவறுகளும் கூட அடுத்த சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியாக இருந்துவிடும், உபத்திரவமாக இருந்துவிடும் என்பதை தான் வேதம் நமக்கு இங்கே காண்பிக்கிறது. அப்படி ஆண்டவர் இந்த தேசத்திலே, நான் இப்போது உனக்கு கொடுக்கிற தேசத்தை நீ சுதந்திரிக்கின்ற பொழுது, அந்த தேசத்திலே காணப்படுகிறது ஏனாக்கியரின் வம்சத்தில் ஒருவரையும் விட்டு வைக்காதபடிக்கு அவைகளை கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இவன் தான் ஒரு காலத்தில் இவங்களை பார்த்து பயப்படாத ஒரு மனுஷன். என்னாகமத்திலே பார்க்கும்பொழுது அங்கே 10ஆம் அதிகாரம் 11, 12, 13 அதிகாரங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வேவுக்காரர்களை மோசே அனுப்பின போது அங்கே சென்று வேவு பார்த்தவர்களிலே 12 பேரில் இந்த 2 பேர் மட்டும்தான் அந்த ஏனாக்கியரை பார்த்து பயப்படாதவர்கள். மற்றவங்கெல்லாம் அவங்கள பார்த்து ஐயோ நாமெல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாம் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன தெரியுமா சொன்னான் யோசுவா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. இன்று கர்த்தர் நம் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். நடக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு விசுவாசமா பேசினவன் தான் அந்த யோசுவா. ஆனால் இந்த யோசுவாவினுடைய இந்த தவறை நீங்கள் பார்க்கக்கூடுமானால், யோசுவா 11ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாய் வைக்கப்படவில்லை, ஆனால் 3 தேசத்திலே மட்டும் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாய் இருந்தார்கள். யாருங்க? பலரா?
எப்பவுமே பெருசா இருந்தாதான் பாவமா? நாம பொய் சொன்னா, இப்போ இங்க இருந்துகிட்டு நான் அங்கே நாகர்கோவிலை தாண்டி வரும்பொழுது பாஸ்டர் நெல்லை டேவிட்டையா என்னை ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இந்த திருநெல்வேலி தாண்டிட்டேன் பாஸ்டர்ன்னு சொன்னா அது பொய்யா? அது இது தப்பா? சரியா தவறா? ஏதோ ஒன்றை மறைத்தாலும் தவறு தானே. கணவன் மனைவியே வந்திருக்கிற பாஸ்டர்மார்கள் இருக்கீங்களா? யாரும் இங்கே இருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்காரர் இங்கே வந்திருக்காரா? எப்பயாச்சும் அந்த மாதிரி ரொம்ப வேகமாக எப்பா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் மாற்றி சொல்லியிருக்கீங்களா? எதுக்குடா இந்த கேள்வி கேட்டார்? தனியாக கேட்டார் சொல்லலாம், வேறு யாரும் வரல. அந்த ஒரு அம்மா, அந்த ஐயா ஒருத்தர் தான் மனைவியோடு வந்திருக்கீங்க. எப்படி மனைவியோடு தான் எப்பவுமே போவீங்க? அன்பு நிமித்தமால பயத்து நிமித்தமாலும் ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? பயமோ இல்லை அன்பு ஏதோ ஒன்று இருக்கணும். எதுயா? யார் ரெண்டுன்னது? சரி, அப்போ தமிழ் செல்வனையாக்கு ரெண்டும் இருக்குது, பயமும் இருக்கு அன்பும் இருக்கு. மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. ரொம்ப அன்பு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல லீடர்ஸ்கள் நல்ல காரியத்தை செய்யறாங்க, ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை விட்டுட்டு போயிடுறாங்களா? அந்த சின்ன சின்ன விஷயம் தான் பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனையா வருது. பாஸ்டர் கவனிக்கிறீங்களா? பாஸ்டர் தூக்கம் வருதா? நீங்களே தூங்கிட்டா நான் அப்புறமா தூங்க வேண்டியதா? நான் எவ்வளோ தூரம் தெரியுமா வந்திருக்கிறேன்? இன்றைக்கி காலையில் மட்டுமே 400 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். இல்லைங்களா? சாப்பிடலை, சாப்பிட்டு 2 ஒத்துக்கிட மாட்டேன். ஏன்னா நார்த் இந்தியாவில் போன சாப்பாடு வெறும் தால், எங்கே போனாலும் தால் தான். தாலையும் ஒரு பச்சரிசி சாதமும். எங்கள் 2 பேரோட வயிறும் இப்போ எப்படி கடமுடான்னு தான், எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்கிடலை. அப்படி தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். கொஞ்சம் விழிப்பாக இருப்போமே. பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நிறுத்திடலாம். பிடிக்குதா பிடிக்கலையா? பாஸ்டர் ஐயா என்ன சொல்கிறீங்க? வெள்ளையமாக இருக்கீங்களே, பெரியவர் பேசலாமா? நல்லா சொல்லிவிடுங்க, முடிச்சிடலாம். என்ன கையை காட்டு, இப்படி கை காட்டுங்க, முடிச்சிடலாம். என்ன இப்படி பெரிய தலைவர்கள் கூட சிறிய தவற விட்டுட்டு போயிட்டா பின்னாடி தலைமுறை ரொம்ப வீணா போகிறது. கர்த்தர் பலம் கொடுக்கும் போது ஏதோ ஒன்றை அழிக்க சொன்னால் அழித்து தான் ஆக வேண்டும். ஏனாக்கரை அழிக்கக்கூடிய பலத்தை எப்ப கொடுத்தாரோ அப்ப அவங்க அழிக்காததுனால பின்னாடி அது ஒரு பெரிய வம்பா போச்சு அவங்களுக்கு. எப்படி வம்பா போச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். என் அன்பு ஊழியக்காரர்களே, ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, உபாகம் 3:22 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மக்களை பார்த்து நீங்கள் பயப்படுவீர்களாக. வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 3:22 வசனம். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களை குறித்து எழுதியிருக்குதா? வாசிங்க. பாருங்க, 2 ராஜாக்கள் பேரு தானே எழுதியிருக்கிறாரு. 2 ராஜாக்கள் தானே சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்க யாராவது இங்க ஒருத்தர் அந்த ராஜாக்கள் பேரை சொல்லிட்டா உடனே கிஃப்ட். நீங்க சூப்பர், கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சொன்னதை கொடுத்துட்டு இருந்தானே, அப்படிதானே? என் அன்பு ஊழியக்காரரா வாங்க. பாஸ்டர் ஒய்ஃபா பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய என்னால் முடிஞ்ச கிஃப்ட் தரேன். பாருங்க, ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. யாரும் இருக்க மாட்டாங்க. சில இடங்களில் போய் கேட்டால் அமைதியாக இருக்கிறாங்க. 136ஆம் சங்கீதம் 19-20 வசனங்களில் இந்த 2 ராஜாக்கள் பேரும் எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 ராஜாக்களுடைய பேரும் அங்கே எழுதப்பட்டிருக்கு. யார் இவர்கள்? இவர்களை அழிச்ச நான் பேட்டனை பார்த்தீங்களா? நீங்கள் அழிச்சிங்க அவங்களை. கர்த்தர் சொல்றார், நீங்கள் அழித்தீர்கள், நான் அழித்தேன். உன் வேலையெல்லாம் விசுவாசமா நீ பட்டயத்தை எடுத்துட்டு முன்னாடி போக வேண்டியதுதான். நான் அழிப்பேன் அவங்களை. இந்த 2 ராஜாக்களையும் நான் அழித்தது உன்னுடைய பலத்தினால் அல்ல,
இந்த ஊழிய பாதையில் இங்கே நீங்கள் இருக்கிற மூத்த ஊழியர்கள் இருந்து சிறு ஊழியர்கள் வரைக்கும் சொல்லுகிறேன், உங்கள் ஊழிய பாதையில் நீங்கள் போய் நீங்கள் பார்த்த அந்த கிராமத்தில் ஒரு ஆத்துமாவோ 2 ஆத்துமாவோ இன்னைக்கு 100 ஆத்துமாவோ, அந்த 100 ஆத்துமாக்களை பிடித்திருந்த அந்த பொல்லாத ஆவிகளை விரட்டினது நீங்கள் அல்ல, தேவ ஆவி உங்களோடு இருந்தபடினால் அது விரட்டினீர்கள். எமோரியரின் தலைவனை நான் வீழ்த்தினேனே, இந்த ஓகை அழித்த என் தேவனை துதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். not because of your own blood and your body, your strength that you got victory over the Satan. பிசாசை நீங்கள் மேற்கொண்டது உங்களால் அல்ல, தேவன் கொடுத்த அந்த ஈவினால் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் நாம் ஊழியக்காரர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு எதிரான பிசாசு இருக்கிறான். அந்த பிசாசை வெல்ல வேண்டுமானால் அந்த பிசாசை வெல்ல வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எப்போது கொடுக்கிறாரோ அப்போது அதை வெட்டி அதை வீழ்த்த வேண்டும். ஒருவேளை மிஸ் பண்ணோம்னா பின்னாடி நமக்கே ஆபத்தா வந்து நிற்கும். எப்போ உடைக்கணுமோ அப்போ உடைக்கணும், எப்போ நிமித்தணுமோ அப்ப நிமித்தணும். தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னார், யோசுவாவிடத்துல சொன்னார், நான் பலன் கொடுத்தேன். எல்லாரும் அலண்டுகிட்டு இருக்காங்க இவனுங்களை பார்த்தா, ஏன்னா இவன் எல்லாம் எவ்வளவு உயரமானவர்கள், எவ்வளவு உயரமானவர்கள். நீங்கள் 2 சாமுவேல் 21 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 21 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. எவ்வளவு உயரமானவர்களாக இவர் இருக்கிறார்கள். 300 சேக்கல் என்றால் ஒரு சேக்கல் 1.5 கிலோ இருக்கக்கூடிய எடை கொண்டது. யோசித்து பாருங்க, 45 கிலோ தூக்குறவன் ஒருத்தன். 2 சிலிண்டர் ஒரு கையில தூக்குற அளவுக்கு பலமுடையவர்கள் அவர்கள். அப்படியே வாசிட்டு வாங்கலாம். கடைசி வாசனம் வாசிங்க, எத்தனை பேர் அப்படி அடிச்சு சாவடிச்சாங்கன்னு பைபிள்ல. இந்த 4 ராட்சதர்களும் ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் மடிந்தார்கள். இது எந்த ஊரை சார்ந்தவன் என்று பைபிள் சொல்லுது பார்த்துக்கங்க. என் அன்பு ஊழியக்காரர்களே, யோசுவாவுக்கு இன்றைக்கு தலைப்பு அஜாக்கிரதையான ஊழியம். தேவன் யோசுவாவை பலப்படுத்தி இந்த ராட்சதர்களை ஏனாக்கியர்களை கொலை செய்யும்படியான பலத்தை கர்த்தர் கொடுத்த போது, அந்த ஒரு 25 வயசுல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பலத்துல ஒரு கிராமத்தை சந்திங்கன்னு கர்த்தர் சொன்ன போது, அங்கே நீங்கள் யாரையாகிலும் தேவன் சொன்ன ஆட்களை விட்டு வச்சிருந்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாய் வரும் பொழுது உங்கள் ஊழியத்திற்கு ஒரு மிகப்பெரிய வினையாகவே அவர்கள் வந்து நிற்பார்கள். பாஸ்டர் பவுலோஸ் என்கின்ற ஊழியக்காரர் ராமேஸ்வரத்தில் அவருடைய வீட்டில் 2-3 முறை அவரோடு அருகில் உட்கார்ந்து அவருடைய அந்த டைனிங் ரூம்லேயே உட்கார்ந்து அவரோடு சாப்பிடுகிற கிருபையை 3 முறை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். பவுலோஸ் அந்த தேசத்துக்கு போவதற்கு முன்பதாக தமிழரை ஒருவர் தான் ஆண்டவர் அங்கே அனுப்பினாராம். நானும் ஐயாவும் இன்னும் 4-5 பேர் உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த சகோதரர் அந்த மூத்த ஊழியக்காரர், எங்களுக்கு நான் ஒரு 22 வயசு இருக்கும் அப்போ, என்னிடத்தில் அவர் சொல்லுகின்றார், எங்க எல்லாருக்கும் ஆலோசனையாக சொல்லுகின்றார். அப்பவே அவர் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருந்தார். அப்ப ஆலயம் கட்டி முடிக்கப்படலை. அப்ப சொன்னார், ஒரு தமிழரை தான் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு அனுப்பினார். ஆனால் அவர் போய் அந்த தேசத்தை எனக்கு பயந்து போய் அது காட்டுகளை அந்த காடை பார்த்துட்டு அவர் திரும்பி வந்து விட்டபடினால் கர்த்தர் அந்த தமிழனை அனுப்பி ஆண்டவர் தரிசனமாக சொன்னாரா, நான் ஆண்டவரே நான் மொழி தெரியாதவனாயிடுச்சே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஏற்கனவே மொழி தெரிந்த தமிழை ஒருவனை அனுப்பினேன், இல்லை அவன் போய் எதையும் செய்ய முடியாதுன்னு போயிட்டான், ஆனால் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவரை எங்க அனுப்பி மலையாளம், அவர் ஒரு கேரள மனிதர், அவர் கேரளாவை சார்ந்தவர், அவர் ஒரு வார்த்தை கூட தமிழ்ல தெரியாது. ஆனால் அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு அவர் தன்னுடைய வாகனத்தை அந்த ட்ரெயினில் வரும்பொழுது அவருடைய மனைவி 2வது குழந்தை கர்ப்பிணி, 9 மாதம் நிறைய மாத கர்ப்பிணி. அவர் வேலை செய்து கொண்ட டிரான்ஸ்போர்ட்ல அந்த வேலையை ரிசைன் பண்றன்னு கூட சொல்லாம கொள்ளாம அப்படியே ஏறி வந்திருக்கின்றார். என் அன்பு உங்களுடைய ஊழியக்காரர்களே, அன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் உண்மையா இருந்தபடினால், என்னைக்கு கர்த்தர் பலம் கொடுத்தாரோ அந்த பலத்தை ஒழுங்கா பயன்படுத்தினபடினால்
தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். நான் போயிருந்த காலங்களிலே நம்முடைய இந்திய அரசாங்கம் அகதிகளுக்கு கொடுக்கிற சாப்பாட்டின் செலவை காட்டிலும் அதிகமான நபர்களுக்கு உணவை கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இருந்த ஒரு ஊழியக்காரர். கர்த்தர் பலம் கொடுத்தார் என்றால் தான் சாப்பாடுக்கு அல்லல் பட்டுக்கிட்டு சத்துணவு சாதத்தை அந்த சாதத்துக்காக ஸ்கூலுக்கு வெளியில 2 பேரும் நின்றுட்டு நிறைமாத தன் கர்ப்பிணி பெண்ணுக்காக கஞ்சி தண்ணியை வீடுகளில் போய் வாங்கி குடித்த அந்த சகோதரன் பின்னாடி நாட்கள்ல லட்சக்கணக்கான அகதிகளுக்கு இலவச சாப்பாடை இந்திய அரசாங்கமே கொடுக்கல, நம்முடைய தேவ மனுஷன் கொடுத்து கொண்டிருந்தார். மிஷனரி சேலஞ்ச் என்ற புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா நல்லா தெரியும். பாஸ்டர் பவுலோஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. என் அன்பு ஊழியக்காரர்களே, இப்படி தேவன் பலம் கொடுக்கும் போது அந்த பலத்தை பயன்படுத்தி கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று முடிக்கிறவர்களை கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். இப்படி இந்த 3 இடத்துல மட்டும் பலரை வைக்கலங்க, சிலரை தான் வச்சுட்டாங்க. எதற்கு வச்சாருன்னு நமக்கு தெரியாது. இந்த காத்திலும் காசாவிலும் அத்தோத்திலும் மாத்திரம் சிலரை ஏனாக்கியர்களை விட்டு வைத்து விட்டார்கள். இவர்கள் எப்படி நோவாய் மாறிவிட்டார்கள்? இவங்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்துல இன்றைக்கு நிறைய நேரங்களில் வேதத்தினுடைய சத்தியங்கள் முன்னாடி மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண முடியலங்க. முன்னாடி மாதிரிலாம் இப்போலாம் ஊழியம் செய்ய முடியலங்க. முன்னாடி மாதிரிலாம் இப்போ கஷ்டங்க. இப்போலாம் சத்தியத்தை பேசுறதே கஷ்டம், இப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த இயேசு தான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க போறார். நீங்கள் ஞானத்தை மட்டும், கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை மட்டும் நாம் பயன்படுத்தினால் எவ்வுலகத்தையும் எந்த காலத்தையும் வெல்ல முடியும். ஏனென்றால் வேதாகமம் எல்லா காலத்துக்கும் எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம். பைபிள் இந்த காலத்துக்கு எழுதப்பட்டதில்லை. இன்னும் 500 ஆண்டுகள் இந்த உலகம் அழியாமல் இருந்தாலும் அன்றைக்கும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கிக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் இந்த உலகத்திலே உண்டானால் இது வேத புஸ்தகம் மட்டும்தான். இது இளைஞ்ச புஸ்தகம், என்னைக்குமே எங்கு தான். இது என்னைக்குமே ஓல்ட் ஆகாது. அப்படிதானே? அப்படிதானையா? ஏன் இது என்னைக்குமே இளைஞ்சவான புஸ்தகம்? இது ஏன் ஜீவனுள்ள புஸ்தகம்னு சொல்றோம்? Why we call it as a living word? நான் ஒரு வாசகம் சொல்லட்டுமா? காந்தியடிகள் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். சர் ஐசக் நியூட்டன் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கின்ற ஒரு விஞ்ஞானி ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். சாக்ரடிஸ் என்கின்ற தத்துவ ஞானி ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். ஆனால் அவர் மரித்த பிற்பாடு அவரிடத்தில் ஜூனியராக இருந்தவர்கள் அந்த புஸ்தகத்தை சற்று வித்தியாசமாய் அதிக அளவில் எழுதுவார்கள். காரணம், அதை எழுதினவர்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள், இதை எழுதினவரோ உயிரோடு இருக்கிறார். ஆகையினால் தான் இதை ஜீவனுள்ள புஸ்தகம் என்று சொல்கிறோம். Hallelujah. Why we call it as a living word? The author of this book is living today. இந்த புத்தகத்தை எழுதினவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆகையினால நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் எழுதின புத்தகத்தெல்லாம் அவங்க மரிச்ச பிற்பாடு வேறொருத்தால் அதை மறுத்து பேசி அல்லது மாற்றி எழுதுவான். காரணம், அதை சண்டை போடுறதுக்கு எழுதினவன் உயிரோடு இல்லை. ஆனால் இதை எழுதினவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த வசனத்தில் யாராவது எதையாச்சும் கூட்டினாலும் வியாதியை கூட்டிடுவேன், இது யாராவது பிடுங்கி வெளியே எடுத்து போட்டாலும் உன்னை ஜீவபுஸ்தகத்தை தூக்கி போட்டுருவேன். ஆகையினால இது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மட்டுமல்ல, ஆதியாமத்தின் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எதையும் கூட்டி பேசக்கூடாது, எதையும் குறைச்சி பேசக்கூடாது. அப்படி பேசுனா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வாட்ச் டவர் இவர் பேரு. இவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆகினால தான் இது ஜீவனுள்ள புஸ்தகம். இப்படிலாம் சொன்னா பல சர்ச்சில் கையை தட்டுறாங்க, நீங்க அப்படியே அமைதியா. அல்லேலூயா. ஜீவனுள்ள புஸ்தகம் இது. இதற்கு நிகரான புஸ்தகம் இந்த உலகத்தில் உண்டானால் இப்படி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன், பல இடங்களிலே வெளிப்புறத்திலும் பேசியிருக்கிறேன். என்றால் இதற்கு நிகரான ஒரு புஸ்தகத்தை எந்த ஆராய்ச்சியாளரோ, எந்த ஆர்கியாலஜிஸ்டோ, எந்த புதையல் வல்லுநர்களோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய பல ஆயிரம் நூற்றாண்டுகளாய் பிரயாணித்துக் கொண்டிருக்கிற ஒரே புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். அப்படிப்பட்ட அழகான ஒரு புஸ்தகத்தை, சொல்லப்பட்ட சத்தியங்கள்ல இருக்கிற வசனங்களை ஒன்ன பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலே பரலோகத்துக்கு போயிடலாம். நிறைய படிச்சுக்கணும், பைபிளை கரைச்சு குடிக்கணும்னு இல்லை, கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை ஒழுங்கா பிடிச்சுக்கிட்டாலே பரலோகத்துக்கு போயிடலாம்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பைபிள் ஆதியாமத்தில் வெளிப்படுத்த விசேஷத்துக்கு கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும்ன்றதை விட தெரிந்த ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது மேலானது என்று நான் நினைக்கிறேன். காசாவிலும் காத்திலும் அத்தோத்திலும் நடந்த சம்பவம் தெரியுமா? முதலில் எடுத்துக்கொள்ளலாம். காசாவிலே நடந்த சம்பவம் வாசிக்க நேரம் இல்லை, எனக்கு இன்னொரு 20 நிமிஷம் தான் இருக்கு. சரிங்களா? ஆகினால என்னையா டைம் பார்க்குறீங்களா? காசாவில் நடந்த சம்பவம் தெரியுமா? யோசுவா செய்த ஒரே தவறு, யோசுவாவோடு இருந்த அந்த 12 கோத்திரத்தின் மக்கள் செய்த தவறு, பின்னாடி தேவன் அனுப்பின ரட்சகனையே கண்ணை குருடாக்கி விட்டார்கள் காசாவின் மக்கள். என் அன்பு தேவ ஊழியக்காரர்களை, இன்றைக்கு நீங்கள் செய்கிற நான் செய்கிற தவறு பின்வரும் சந்ததியின் ஊழியக்காரர்களை குருட்டாட்டத்துக்குள் சென்றுவிடும், கொண்டு சென்றுவிடும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பணியில் இருக்கக்கூடிய அநேகர் இன்றைக்கு உலக ஆசைக்குள் போய்விட்டார்கள். காரணம் என்ன? மூத்த தலைவர்கள் பலர் தங்களுடைய தொடக்க நிலையில் இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்த அந்த உத்தமத்தை விட்டு வழிவிலகி போய் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு இடம் கொடுத்ததனால் இப்ப வரக்கூடிய பல தலைவர்கள் கோட்டு சூட்டு போட்டாதான், பெரிய கார்ல ஏறினாதான் நாம ஊழியக்காரன் என்று எண்ணுகிறார்கள். பரலோகத்துக்கு சாவி வித்தவர்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் உண்டு. இருக்காங்களா இல்லையா? செங்கல வித்தவங்களாம் உண்டு. ஜோமணி செங்கல வித்தவங்களாம் இருக்கிறாங்க, ஜோமணி மிளகு கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. எங்க ஊர்ல சென்னையில ஜோமணி எலுமிச்சமும் கொடுக்கிறார். பரலோகத்தின் திறவுகோல் என்று சொல்லி ஒரு திறவுகோல் 10,000 ரூபாய்க்கு வித்தவங்களாம் உண்டு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செங்கலை ஜோமணி கொடுப்பார். ஜோமணி கொடுத்தா அந்த ஒரு செங்கல், ஒரே ஒரு செங்கல் விலை. உலகத்தில் செங்கல் வியாபாரி கூட அப்படி வித்திருக்க மாட்டான். நம்மால் 10,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு, ஒரு செங்கலை 10,000 ரூபாய்க்கு. ஐயா, அதனாலதான் என்னவோ தெரியல, இப்பெல்லாம் தேவனுடைய வசனம் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அதை விற்க ஆரம்பித்துட்டார்கள். Now we are selling the word of God. கடவுள் ஒரு நாள் ஆகிய எங்கேயால இயேசு தன் கையில பணத்தை எடுத்தாருன்னு எங்கேயாச்சும் நீங்க வாசித்தீங்களா? பணத்துல கையில தொட்டாருன்னு எங்கனா இருக்குதா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட அதிகமான மூத்தவர்கள் இங்க இருக்கிறீர்கள். இயேசு பணத்தை கையாண்டார்னு எங்கனா இருக்கா? பேதுருவை பார்த்து வரி பணத்திற்கு என்ன செய்வது என்று கேட்டபோது, போ ஒரு மீனை பிடி. அப்போ கூட அவர் கையில் எடுக்கல, போய் மீனை பிடி. தான் கையில் இருந்து அப்படி ஜூம் பாம் பூம் அப்படின்னு சொன்னா கையில் ஒரு 2 ரூபா வந்துடும், டக்குன்னு போய் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா அவர் பெரிய அவ்வளோ வல்லமை இல்லை அவர். ஏன்னா களஞ்சியுமே அவர் கையில் தான் இருக்குது. மேலேருந்து வானா வந்துடும். அதான் சொன்னார், ஏன்பா கத்தி எடுத்து வெட்டுற? நான் இப்போ சொன்னா மேலேருந்து லேகியோன் இறங்கி வருவாங்க, 100கணக்கான தூதர்கள் மேல இருந்து கீழே இறங்கி வருவாங்க. நீ ஏன் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் காடு, ஆனா பணத்தை கையில் எடுக்கணும் அப்படி சொன்னா பணம் வந்துடும். ஏன்னா அவர் 5 அப்பம் 2 மீன் அப்படி பிடிக்கும் போதே 5000 பேருக்கு அது மல்டிப்ளை ஆயிடுச்சு. அப்போ அவர் ஏன் பணத்தை கொண்டு வர முடியாதா? ஏன் போய் மீனை பிடிடா? அவர் எக்ஸசைஸ் கொடுக்குறாரு. இவனை சும்மா விடக்கூடாது, இவனை விசுவாசத்துல வளர்க்கணும். அதனால போய் மீனை பிடின்ற சாதாரண விஷயம். ஒரு மீனை பிடிச்சு விட முடியுமா? என்னதான் மீனவனா இருந்தாலும் ஒரு மீனை பிடிக்க போறான். மீன்களை பிடினாரா, மீனை பிடினாரா? மீன்களை பிடிக்கிறது ஈஸி, வலையை பிடி இழுத்துடலாம். மீனை பிடிக்க முடியுமா? ஒரு ஆள் கிட்ட மாற்றுறது தான் கஷ்டம். 10 பேர்கிட்ட ஈஸியா தப்பிச்சுட்டு வெளியே வந்துடலாம். மீனை பிடிக்க போறான். அந்த மீனை பிடிச்சு அந்த மீனுடைய வாயை திறந்து அதுக்குள்ள இந்த பைசா எடுத்து எனக்கும் உனக்கும் வரி கருத்திடுறான்னு சொல்றாரு. அப்போ கூட அவர் தாம் கையில பணத்தை தொட்டதா பைபிள் எழுதல. ஆனா இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆள் வெறும் பணம் வந்தாலே ஆசீர்வாதம்னு சொல்றான். வெறும் பணம் கொட்டினாலே ஆசீர்வாதம்ன்றான். தங்கத்தை வந்து அப்படியே செயினை மாட்டிக்கிடு, அவனுக்கு அப்படியே மாட்டிக்கணும், அப்படியே ஹரிநாடார் மாதிரி மாட்டிக்க சொல்றது. யூடியூப்ல ஒரு வரவங்கள அவர் ஃபுல்லா பெருசு பெருசா போட்டிருப்பாரு. அவரை மாதிரி மாட்டிக்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுக்கிறார். எங்கிருந்து இதெல்லாம் கத்துக்கிறோம்? அடுத்த தலைமுறை என்ன செய்ய போகிறது தெரியுமா? யோசித்து பாருங்கள். காசாவிலே
சிம்சோனுடைய கண்ணை பிடிங்கிற ரட்சகன், ஒரு உயர்ந்த தேவ மனுஷன். அவனை போல ஒரு ஆள் இந்த உலகம் பார்க்க முடியும். இன்னைக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க போறதில்லை. சிம்சோனை போல ஒரு வல்லமையான ஆள். ஒரு நரியினுடைய கழுதை தாடையின் எலும்பை எடுத்து பாருங்க. இந்த நரிகளை பிடிக்கிறது ஈஸியா? எவ்வளோ பெரிய விஷயம். இவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. என்ன பாஸ்டர், ஒரு நரியை பிடிச்சிருவீங்களா? என்ன ஐயா ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஒரு நரியை பிடிச்சிருவீங்களா? இவனுக்கு பெண்ணுங்களை பார்த்தாலே இவனுக்கு அதுக்காக எத்தனை நரி வேணா பிடிப்பான். ஆனால் இவன் பேர் ரட்சகன். இவன் பேரு ரட்சகன். பகல்ல ஹீரோ, ராத்திரி என்ன ஜீரோ ஆயிடுவார். அவ்வளவு மோசமான புத்தி அவனுக்கு, சீர்கெட்டு போனான். காசாவின் பிள்ளைகளுக்கு முன்னாடி, ராட்சதர்களுக்கு முன்னாடி கண்ணை பிடுங்கி, இவன்களே ராட்சதர்கள், அவனுங்களுக்கே சிம்மு சொப்பனமா இருந்தான். அவர்களுடைய கண்கள் அவனுங்களுக்கு முன்னாடி வேடிக்கை பொம்மையாகிவிட்டான் இந்த ரட்சகன். யோசுவாவே 12 கோத்திரங்களை தலைமையேற்று நடத்தி கானானை சுதந்திரித்து செல்ல மிகப்பெரிய தலைவன் செய்த ஒரு சிறிய தவறு மிகப்பெரிய ஒரு ரட்சகனை வேடிக்கை பொருளாக்கிவிட்டது. You and I missed the chance to defeat Satan. பிசாசை வெல்ல வேண்டிய நேரத்தில் வெல்லாமல் வேடிக்கை பார்த்துவிட்ட அந்த கோத்திரத்தின் மக்கள் செய்த தவறுதான் பின்வரும் சந்ததியார் அந்த சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. காசாவில் அன்பு ஊழியக்காரர்களே, காசா எதை காண்பிக்கிறது என்றால், என் வாழ்வின் எதிர்காலத்தின் அற்புதமான சந்ததியினுடைய கண்கள் பிடுங்கப்படுவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. அருமையான ஐயா அவர்கள் சொன்னாரே, அந்த நாட்களின் ஊழியக்காரர்கள் எதையுமே எதையுமே யோசித்ததல்ல. 12-11 பிள்ளைகளை பெற்றெடுத்த என் தாய் தகப்பன் அவர்களுக்குன்னு எதுவும் சேர்த்துக்கல. எங்களுக்கும் பெருசா அவர்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் சொத்தை சம்பாதிக்கணும் சொல்லி கொடுத்துட்டும் போல. எங்கள் 11 பேரில் நாங்கள் எல்லாருமே ஊழியத்தில் இருக்கிறோமே, அந்த எல்லாரும் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்க சொன்னதும் இல்லை. ஒன்றே ஒன்று, அவர்கள் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காண்பித்தார்கள். அதனால் நாங்களே எங்களை அறியாமலே ஊழியத்துக்கு வந்து விட்டோம். கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்திருந்தார். காரணம், வாசித்தறிகிற நிருபங்களாக அவர்கள் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காண்பித்தார்கள். ஒரு நாள் கூட எங்கள் அப்பா நீ ஊழியத்துக்கு வாடான்னு சொன்னதே இல்லை. எங்களில் யாரையும் பார்த்து அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இல்லை. இன்றைக்கி என் மூத்த சகோதரனுடைய வயசே 64. என்னுடைய மூத்த சகோதரனுடைய வயசு. என் அன்பு ஊழியக்காரர்களே, எளிமையான ஒரு மனிதர். அவரும் ஒரு பேராயராக சென்னையில் இருந்தார். அவருக்கு கீழே நிறைய திருச்சபைகள், அரசாங்க பள்ளிகள், அரசு உதவி பெற்ற ஸ்கூல்ஸ் எத்தனை, மிடில் ஸ்கூல் எத்தனை, ஹை ஸ்கூல், கரஸ்பாண்டன்ட் ஆகவும் பேராயராகவும் அவர் இருந்த காலங்களில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம். கடைசி சாகும்போது வரைக்கும் ஹவாய் செருப்பு தான் போட்டிருப்பார். யோசித்து பார்க்கிறேன், எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட என் தாய் தகப்பனும் அனுபவிக்காமல் தான் இந்த உலகத்திற்கு போனார்கள். ஆனால் நான் நம்புகிறேன், அங்கே அவர்கள் சகல வசதிகளோடு உட்கார்ந்திருப்பார்கள். இங்கே அவங்க ரொம்ப மோசமான நிலைகளை, சாதாரண எளிமையான வாழ்க்கையை தான், ஒரு சாதாரண அடிப்படை. ஏனென்றால் அன்றைக்கெல்லாம் பாஸ்டனேஜ், அதாவது ஊழியக்காரருக்கு வீடு அந்த டயசிஸில் எப்படி கொடுப்பாங்கன்னா மண் வீடு மாதிரி தான் இருக்கும், சாதாரணமாக இருக்கும். அப்படி தான் நாங்களும் எங்கள் அப்பா அம்மாவுடைய வீட்டில் இருந்தோம். எங்கள் அப்பா கூட அப்படி சாதாரணமான இல்லத்தில் சாதாரணமான ஒரு வாழ்ந்து அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழ்ந்து ஊழியம் செய்தார்களே. அவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு அனுபவமே, உலக ஆசீர்வாதத்தை, உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்காமல் போயிட்டாங்கன்னா அவனை பரலோகத்தில் இல்லாமல் இருக்க போகிறாங்க. நான் நினைக்கிறேன் அவர்கள் நம்மை விட சிறந்த இடத்தில் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அன்பு ஊழியக்காரர்களே, இரண்டாவது காத் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய நாமம்
தூஷிக்கப்படுவதற்கு இந்த காத் ஊரான் ஒருவன் காரணமாகிறான். அதை நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். வீட்டில் வாசித்து பாருங்கள். மிக அற்புதமான ஒரு விஷயம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 40 நாள் வரான். 40 நாள் இந்த காத் ஊரான் ஆகிய கோலியாத் வந்து ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறான். சவுல் அதை பார்த்துக்கிட்டு என்னடா பண்றதுன்னு வேடிக்கை பார்க்குறான். ஆனால் ஒரு பொடி பையன் தாவீது வருகிறான். அதை பார்த்துட்டு ஒரே ஒரு முறை தான் அதை பார்த்துட்டு எரிச்சல் வருது இவனுக்கு. என்னடா இவன் நம்ம தேவன், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனால் அதை இவன் யாரையா இவன்? ஒரு ஆக்டை பாருங்களேன். ஒன்றுமே பண்ணலைங்க. போய் அவன் சவுல் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து பார்க்குறான். அந்த ட்ரெஸ்ஸை இவன் மாட்டிக்கிட்டு நடந்து பார்க்குறான். இவனுக்கு எதுவும் செட் ஆகலை. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி வச்சுட்டு கோலியாத் திட்டிக்கிட்டு பார்க்குறாங்க. மேலே பயங்கர உயரமான மனுஷன், ராட்சதன் அவன். இந்த கோலியாத் வருவதற்கும் சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்படுவதற்கும் கோலியாத் வந்து தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கும் காரணமானவர்கள் வேறு யாரும் இல்லை, யோசுவாவும் அவனோடு இருந்த 12 கோத்திரத்தாரும் தான். ஆண்டவர் அழியுங்கன்னு சொல்லும் போது அழிக்காத வேடிக்கை பார்த்ததுனால தான் இன்னைக்கு கோலியாத் என்ற ஒரு ராட்சதை வந்து நிற்கிறான். யோசுவா 11:22 மிக தெளிவாய் சொல்லிவிட்டது. சிலரை விட்டுவிட்டோம் காசாவில், சிலரை விட்டுவிட்டோம் காத்தில், சிலரை விட்டுவிட்டோம் அஸ்தோத்தில். அந்த சிலர் தான் பின்னாடி நோவா வந்துட்டு நிற்கிறாங்க. காத்தூரானாகிய கோலியாத் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு காரணம் யார்? நான் தாயா? ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருந்த யோசுவாவும் அவனோடு இருந்த தலைவர்கள் தான் காரணம். ஏன் வச்சீங்க? மீதியா இருக்க கூடாதுன்னு சொன்னா ஏன் மீதி வச்சீங்க? தூஷிக்கிறான். இவன் ஒரு உண்டிகோல் ஒன்று எடுத்துக்கிட்டான். ஒரு 5 கல்லை பொறுக்கிட்டு இவன் போகும்பொழுது இவன் ரொம்ப டீசெண்டாக, நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் டீசெண்டானுங்க, கெட்ட வார்த்தையே வாயில் வரக்கூடாது, வராது. ஆனால் அவன் ஏற்கனவே தூஷணமாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கான் கர்த்தரை. அவனே அவனை பார்த்து சொல்கிறான். தாவீது அவனை பார்த்து நாய் என்றும் சொல்லவில்லை, அவனை கேவலமாகவும் பேசவில்லை. ஆனால் தாவீதை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீ இப்படியெல்லாம் தடியும் கல்லையும் எடுத்துட்டு வரதுக்கு நான் நாயாடா? அவனே அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறேன், நான் நாயாடா அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் பாருங்க. ஒன்றுமே சொல்லலைங்க. சுழட்டனா, அடித்தான், வேகமாக அடித்தான், கல் வேகமாக போச்சு, அப்படியே ஒராசின்னு போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. 2வது ஒரு கல் எடுத்தான், அதை சுழட்டினான், வேகமாக அடித்தான், அப்படியே வந்து அப்படியே பக்கத்தில் போய் ஒராசின்னு லெஃப்ட் சைடில் போயிடுச்சு. அப்படியா? ஒரே ஒரு கல்லு தான், ஒரே ஒரு கல்லு தான். தலைவர்களே, ஊழியக்காரர்களே, நம்ம குறி மிஸ் ஆகாது. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க. ஐயா மிஸ் ஆகும், மிஸ் ஆகாத. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, உங்க குறி மிஸ் ஆகாது. கோபமா இருக்கா? சொல்ல மாட்டீங்களா? ஐயா பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நம்ம குறி மிஸ் ஆகாது. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க குறி வச்சிங்க, கரெக்டு தான், இவன் அடிச்சது உண்மைதான். நம்ம குறி மிஸ் ஆகாதுன்னு ஏன் பக்கத்தில் பார்த்து சொல்றேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அதில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. எப்படின்னா, இப்போ தாவீது அடிச்சானா? அண்ணே அடிச்சானா? கோலியாத் தலையில் அடிபட்டுச்சா? இப்படி அடிச்சா எப்படி விழணும்? அவன் எப்படி விழுந்தான்? நிறைய நேரம் எதிராளியான பிசாசுக்கு பின்னாடி, எதிராளிக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறானோ இல்லையோ, ஆண்டவர் நிற்பார். இந்த 40 நாள் அளவும் சவுல் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? ஐயோ ஆண்டவரே, எங்களை விட்டுட்டு நீங்க அவங்க பக்கத்தில் நிற்கிறீங்களப்பா, அவன் திட்டிட்டு போறான், யாருமே அவனை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா கோலியாத் தாவீது வந்த பிற்பாடு தாவீது ஒரு கல் எடுத்து அடிக்கிறான். தாவீது பார்வைக்கும் சவுல் பார்வைக்கும் உள்ள பார்வையின் வித்தியாசத்தை பாருங்கள். சவுல் கோலியாத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கோலியாத்து பக்கம் போயிட்டாரு, 40 நாளா எங்க கூட யாருமே இல்லையேன்னு பயந்துட்டுன்னா,
ஆனா தாவீது வந்து நிற்கிறான். ஆமா ஆமா, ஆண்டவர் அவனுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு. ஆனா அவனுக்காக அவன் பின்னாடி அவர் இல்ல, எனக்காக அவனுக்கு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். நான் அடிக்கிற குறி தவறாதுன்றது, நான் விசுவாசித்து என் விசுவாச கல் அடிக்கிறேன். நான் இந்த கல்லை அடிச்ச உடனே பின்னாடி இருந்து பிடரில் ஒரு அடி கொடுத்தார் பாருங்க கடவுள். கல்லினால் அல்ல, கவனினால் அல்ல, தேவனுடைய புயத்தினால் வென்றார்கள். இப்போ நம்ம குறி தவறுமா தவறாதா? எப்படி தவறாது? ஏனென்றால் ஏற்கனவே என் ஆண்டவர் அவனை குறிச்சிட்டார், என் தலைவர் ஏற்கனவே அவனை குறிச்சிட்டாரு. ஆகினால நான் கல் எடுத்தாலே போதும், கல் எடுத்தாலே போதும், கல்லை நீ குறி வச்சாலே போதும், அந்த கல் படவும் ஆண்டவர் பிடரில் அவன் அடிப்பவும் சரியாக இருக்கும். அவன் தலை கவிழ்ந்து விழுந்தான். இங்க பார்த்தாலும் ஆண்டவர் கொடுத்த வெற்றி தான் சொல்ல முடியும் தவிர தாவீதால் உண்டான வெற்றி அல்ல, அது தேவன் தாவீதின் மூலமாக கொடுத்த வெற்றி. எரிகோவின் மதில்களை ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? ஆர்கியாலஜிஸ்ட் இந்த எரிகோவின் மதில்களுடைய கற்களை பொறுக்கின போது ஒரு கல் கூட உட்புறமாய் விழவில்லையாம். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள்லாம் எரிகோவை சுத்தி தானே இருக்கிறாங்க. கல் இங்கிருந்து குத்தி இருந்தா எப்படி விழுந்திருக்கணும்? உட்புறமாய் தானே விழுந்திருக்கணும். ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க, விழுந்த கல் ஒரு கல் கூட உள்புறமாய் நாங்கள் எடுக்க முடியவில்லை. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இருக்கிற புதையல் ஆராய்ச்சியில் சொல்லப்படுகிறது, எல்லா கல்லும் உள்ளிருந்து வெளியே விழுந்திருக்கிறது. அப்போ தேவன் உள்ள இருந்தவங்க யாரு? அந்நியர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள். அங்கிருந்து எப்படி கல் வெளியே வந்திருக்கும்? கர்த்தர் உள்ளே இருந்து அவர்களையே மிரள வைத்து அவர்களுடைய கைகளினாலேயே அதை உடைத்தெறிந்திருக்கிறார். தேவன் எப்பவுமே எதிராளி கூட தான் இருப்பார். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க எதிராளி உங்களுக்கு விரோதமா எல்லாத்தையும் செய்து முடிப்பான். ஐயோ நாங்க கதை முடிஞ்சிச்சேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் விசுவாசத்தை நிற்பீர்கள் என்றால் தாவீதை போலவும் யோசுவாவை போலவும் நிச்சயமாய் உங்களுக்காக தான் ஆண்டவர் எதிராளியோடு இருக்கிறார். சமயம் வரும்போது சரியா ஒரு அடி அடிப்பாரு, அப்படியே இல்லாத போயிடுவான், இருக்கிற இடம் இல்லாமல் போய்விடுவான். இதுதான் நம்ம நேரம் புரியாம, ஐயோ உங்க பலம் கொண்டு போறாங்களே, பலம் கொண்டு போறாங்களே, பலம் கொண்டு போறாங்களே. பலம் கொண்டு போகட்டும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், என்றைக்கு நம்முடைய தேசம் தொடர்ந்து இந்துத்துவாவிலே வளர்கிறதோ பயப்படாதீங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் அதுக்கு முடிவு உண்டாக்க போகிறார் என்பதற்காக தான் அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. சத்தீஸ்கர்ல என்னுடைய சொந்த சகோதரன் ஏறக்குறைய 48 சபைகளை வைத்திருக்கிறார். அங்கே ஒரு சபையினுடைய ஊழியக்காரரை போன வருடத்தில் கொன்று விட்டார்கள். 5 ஊழியக்காரர்களை போக்சோ சட்டத்தில் வெளிவர முடியாத சட்டத்தில் பொய் வழக்குகளை போட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க. அப்புறமா போய் கேட்டா ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் சொல்கிறது 3 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறார்கள் 5 பேருக்கு. ஆனால் எப்படியோ பேசி 1.5 லட்சம் ரூபா ஒரு ஆளுக்குன்னு பேசி 7.5 லட்சம் ரூபா கொடுத்து மாமூலா கொடுத்து அந்த ஊழியக்காரர்களை வெளியே கொண்டு வந்தோம். ஏன் இது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அன்பு ஊழியக்காரர்களே, இந்த நாட்களில் உலகம் முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி ஆகிலும் இவ்விதமான சூழ்நிலைக்கு வரும்போது பயப்படாதீர்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட சேனைகள் எழும்பும் போதெல்லாம் அமைதியாக வேடிக்கை பாருங்கள். நாட்கள் வரும், நேரம் வரும், உங்கள் ஊழியத்தை யார் முடிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கதையை கர்த்தர் முடிப்பார். ஆனா உங்க விசுவாசத்தின் கல்லை மட்டும் எடுக்கணும். காத் ஊரானாகிய அந்த மனிதனை கர்த்தர் நொடி பொழுதிலே மாற்றினார். என் அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்களே, யோசுவா என்கிற தேவ மனிதன் விட்டு வைத்த அந்த காசாவிலும் காத்திலும் பின்னான சந்ததிக்கு கண் பிடுங்கப்பட்டதும் தேவனுடைய நாமம் 40 நாள் தூஷிக்கப்படுவதற்கும் காரணமாக இருந்தது. கடைசியில் ஒன்று இருக்கு, சொல்லாமா வேணாமா? நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மிக முக்கியமான ஒரு பகுதி தான் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தின் முடிவிலே அந்த பெட்டியானது பிடிப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த அஸ்தோத்துக்குள்ளாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது யோசுவா 1 சாமுவேல்
5ஆம் அதிகாரம் மிக திட்டமாக எழுதியிருக்கிறது. வாசிங்க 1ஆம் வசனத்தை. அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். இப்போ வந்துச்சா? யோசுவா 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் விடுபட்ட 3 இடங்களுக்குள்ளாக ஏற்பட்ட அழிவு வந்துச்சா? எதிர்காலத்தினுடைய யோசுவா செய்த தவறு நிமித்தமாக எதிர்கால இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று புரிகிறதா? நாம் செய்கிற சிறிய சிறிய தவறு, யோசுவா ஒன்றும் பெரிய தப்பு செய்த மாதிரியே தெரியல. ஏனென்றால் நிறைய பேரை உயிரோட வச்சாதான் தப்பு. வெறும் 2 பேரை 3 பேரை தானே வச்சுட்டோம். அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி விட்டு விட்டார்கள். ஒரு சின்ன தப்பு தானே, அந்த சின்ன தப்பு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி ஊழியத்தை விட்டு விடுகிற அந்த சிறிய தவறுகள் பின்னாடி நாட்களிலே மிகப்பெரிய அழிவை நம்முடைய சந்ததிக்கு ஏற்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். சின்ன தப்பு தானே, சின்ன பொய் தானே, சின்ன பார்வை தானே, சின்ன தப்பு தானே செஞ்சுட்டு இதுல என்ன இருக்கிறது? இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் வெளியில போய் எல்லாரும் ஒரு செங்கலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறேன். எடுத்துட்டு வர முடியுமா? எடுத்துட்டு வந்துட்டு திருப்பியும் அந்த செங்கலை கொண்டு போய் திருப்பியும் அதே இடத்துல வைக்க முடியுமா? வைக்க முடியும், கட்டாயம் வைக்க முடியும். ஒரு பெரிய கல்லை எடுக்கிறீங்க, எடுத்த இடத்துல என்ன இருக்கும்? ஈஸியா கொண்டு போய் என்ன செஞ்சிருவீங்க? வச்சிருவேன். ஆனால் நீங்க சின்ன கல்லை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறேன். சின்ன சின்ன கல்லை கொண்டு வாருன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், நீங்க போய் சின்ன சின்ன கல்லை கொண்டு வரீங்க, நீங்க எடுத்த இடத்துல திருப்பியும் வைங்கன்னா உங்களால் வைக்க முடியுமா? பெரிய பாவங்களை விட்டு விடுகிறது எளிது, ஆனால் சிறிய பாவங்களை நீங்கள் வைக்கவே முடியாது என்பதுதான் இதன் மூலமாக அறிகிறது. பொய் சொல்லுகிறதும் மாற்றி பேசுகிறதும் அடிக்கடி வருகிற பாவ இச்சையின் பார்வைகளும் சின்ன சின்ன தவறுகளை தான் விடுவது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது. நீங்க கொண்டு போய் அந்த சின்ன கல்லை திருப்பி எடுத்து போய் வைங்கன்னா நீங்க எடுத்த இடத்துல வைக்கவே முடியாது. சின்ன சின்ன பாவங்கள் தான் அறிக்கையிடவும் விடவும் முடியாத ஒன்றா இன்றைக்கு ஒரு சேலஞ்சா இருக்கிறது. அந்த சிலர் தான் வைத்த, யோசுவாவும் அந்த 12 கோத்திரத்தார்களும் வைத்த அந்த சிலர் தான் காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வினையாய் மாறினார்கள். அன்பு ஊழியக்காரர்களே, அஸ்தோத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? முதல் 2 சம்பவம் கூட ஜீரணிச்சுக்கலாம். ஆனா அஸ்தோத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டியை தூக்கிட்டு போய் அவன் விக்கிரக ஆலயத்தில் உள்ள வச்சான். இதை விட ஜீர்ணிக்க முடிகிற விஷயம் ஏதாவது இருக்கா? டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத ஒரு அயோக்கியதன் என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் தாகோனின் வீட்டுக்குள் வைப்பது. இந்த அத்தோத்தின் ராட்சதர்கள் பண்ண அடுத்த ராட்சதம் பண்ண அயோக்கியதனம். ஊழியக்காரர்களே, என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன், இவ்வுலக வாழ்க்கையில கர்த்தர் பலம் கொண்டு உனக்கு பலத்தை கொடுக்கும் போது செய்ய வேண்டியவைகளை செய்ய மறந்து விட்டோமானால் நிச்சயமாய் காசாவும் காத்தும் அஸ்தோத்தும் செய்த அதே தீவினைகளை நம்முடைய பின்னணி சந்ததிகளுக்கு நாம் நாம் விட்டுவிட்டு சென்றிருக்கிறோம் என்று அர்த்தம் உண்டாயிருக்கும். Be careful while God is strengthening you. கடவுள் உங்களை பலப்படுத்துகிற போது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து விட வேண்டும். யோசுவாவால நினைச்சா கூட இப்ப போய் அடிக்க முடியாது, காலம் கடந்து விட்டது. ஒருவேளை இன்னைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற பெரிய ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர்களா இருக்கலாம், ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களா இருக்கலாம், நடுத்தர ஊழியர்களா இருக்கலாம். வளர்ந்து போன ஊழியக்காரராக இருந்தால் உங்களுக்கு ஒரு கேள்விதான், ஐயோ பலம் கொண்டு கர்த்தர் செய்து எனக்கு கொடுத்த பலத்தை நான் பயன்படுத்தியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாமே என்ற உணர்வு உங்களுக்குள் வந்திருக்குமானால் நாம் கர்த்தருக்கு இப்போது ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவரை நடுத்தர நிலையில் இருக்கிற ஊழியக்காரராக இங்கே அமர்ந்து கொண்டிருப்போமானால், ஆண்டவர் எனக்கு பலம் கொடுத்த போது நான் தவறின சில காரியங்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, அல்லது இன்னும் தவறி கொண்டிருக்கிறேன் என்ற நிலவுகள் இருக்குமானால் கர்த்தருக்கு நாம் இப்பொழுது அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை நான் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள சில இடர்கள் வருகிறது, இது பின்னாடி சந்ததிக்கு ஒரு ஆபத்தா இருக்கக்கூடாது, ஆகையினால் இன்றோடு அதை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற நேரமாய் இது நேரம் இருக்கலாம். அத்தோத் என்கின்ற அந்த மக்கள் ராட்சதர்கள் ஏனாக்கியர்கள் விட்டபடினால் அவர்கள் பின்னொழியின் சந்ததிக்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போனதுக்கு காரணமாயிருந்தவர்கள். இந்த பெட்டியை கொண்டு போய் அவருடைய தேவனுடைய அற்புதமான பெட்டியை கொண்டு போய் பரிசுத்த அந்த அற்புதமான
உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு போய், தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் தாகோனின் வீட்டுக்குள் வைத்தார்கள். அங்க சும்மா இருந்தது தாகோனின் வீட்டுக்குள் ஆண்டவருடைய பெட்டி. நீங்கள் இஸ்ரவேலர்கள் நல்லா கவனிச்சுடுங்க. இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இந்த பெட்டி எப்படி அங்க போச்சுன்றதா முக்கியமான விஷயம். யாருக்கா தெரியுமா? இப்ப சொன்னாலும் கிஃப்ட். பெட்டி போலங்க, பெட்டி போல. 4ஆம் அதிகாரத்தில் பெட்டி அங்க போல, பெட்டி இவன் தூக்கிட்டு போயிட்டான் நம்மால். 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பெட்டிய பெலிஸ்தர் தூக்கிட்டு போல, பெட்டிய அந்த யுத்த களத்துக்கு தூக்கிட்டு போனவன் நம்மால் தான். அவன் என்ன நினைச்சிட்டான், ஏலியின் பிள்ளைகளாக ஓப்னே பினகாஸ் ஆளை அனுப்பி இந்த உருவெல்லாம் நடக்கு 4ஆம் அதிகாரத்தில் பெட்டியை தூக்கிட்டு வந்தா நம்ம ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு. நாம் தேவனிடத்திலே செல்வதா யுத்தத்துக்கு என்று? ஆனா யுத்த களத்துக்கு பெட்டியை கொண்டு வந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிற குருட்டாட்டமான விஷயம். பைபிளை கையில் வச்சிருந்தா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் கர்த்தர் என்னை காப்பாத்திடுவார். இந்த பிரின்சிபல் வந்து யாருக்கு இருந்துச்சுங்க? ஓப்னே பினகாஸ்க்கு இருந்தபோல தான் அழிஞ்சு போனான். பெட்டியை தூக்கிட்டு வந்து எங்க இறக்கிட்டு எடுத்துட்டு வர பாருங்க, பாளையத்து யுத்த களத்துக்கு தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிறார்கள். அதை பார்த்த உடனே மக்கள்லாம் ஆஹா பெட்டி வந்துச்சுன்னு ஆர்ப்பரிச்சாங்கன்னு பைபிள் சொல்லுது. பெட்டி வந்துச்சுன்னு ஆர்ப்பரிச்சாங்க. ஆனால் பெட்டி வந்தது, தேவன் அவர்களோடு இல்லை. பைபிள் அவர்களோடு இருக்கிறது, ஆனால் தேவன் அவர்களோடு இல்லை. பைபிளை தப்பா பிடிச்சிட்டா ஆண்டவர் பயங்கரமா அடிப்பார். அவங்களை அடிக்கிறத விட நம்மள பாரபட்சமே பார்க்கல, அடி தூள் கிளப்பிட்டார் கடவுள். ஓப்னே பினகாசு அங்கே சங்காரமாகிறார்கள். இன்று வரையிலும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இன்று வரையிலும் இந்த ஓப்னே பினகாஸ் என்பவருடைய வீட்டில் 40 வயதை தாண்டவில்லையாம். கிழவர்கள் உங்கள் வீட்டில் இருப்பதில்லை என்று ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஓப்னே பினகாசின் வாழ்வில் கிழவர்கள் வர முடியாது அவனுடைய சந்ததியில. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சாபத்துக்கு காரணமான ஒரு நிலைக்கு காரணம் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டிய நாம அங்க போறதா, பெட்டி இடத்துல போறதா, பெட்டியை நாம இங்க கொண்டு வரதா? தேவனிடத்தில் நாம் போவதால் தேவனை நம்ம இடத்துல கொண்டு வருகிறதா? எப்படி மாத்திட்டாங்க பாருங்க. தேவனை ஆராதிக்கிறதையே மாத்திட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் போகவில்லை, கர்த்தரை நாம் இடத்துல கொண்டு வர விரும்புகிறோம். நாம் இருக்கிற இடம் தேவன் விரும்புகிற இடமா என்றே தெரியறதில்லை. ஆனா கர்த்தரை நம்ம இடத்துல கொண்டு வரோம். நாம் தேவனிடத்தில் போவதை விரும்பாதபடிக்கு இந்த பெட்டியை போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் தொட்டு அதை தூக்குற அளவுக்கு பெலிஸ்தர்களுக்கு என்ன இல்லை கிடையாதுங்க. அவ்வளவு தைரியமான ஒரு ஆள் கூட இந்த உலகத்தில் இல்லை. இவனுங்க அந்த பெட்டியை சர்வசாதாரணமாக்கிட்டாங்க. நான் இப்பயே சொல்லுகிறேன், வேதாமத்தை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த ஒரு அந்நியனுக்கும் இன்னைக்கு வரைக்கும் தைரியம் இல்லை. யார் தெரியுமா அதை செய்யறது? நாம கொண்டு வந்து அவங்ககிட்ட இறைச்சிட்டோம். அதனால அவன் ஈஸியா பேசுறான். உண்மையாக சொல்லுகிறேன், அந்நியர்கள் யாருமே இன்னைக்கு பைபிளை பாட்டா பயப்படுறான். காரணம் அதுக்குள்ள இருக்கிற வல்லமை எவ்வளவு பெரியது. அதை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அவன் பட்ட பாடுதான். அவன் எப்படிதான் கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு. அங்கதாங்க முதல்ல மூல வியாதியை வந்து பைல்ஸ் வியாதி யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பைல்ஸிய கடவுளை அனுப்பி விட்டு ஒருத்தரையும் நடக்க விடல. எல்லாம் இப்படிதான் நடக்கிறான். ஒருத்த கூட நடக்கல. யார்? ராஜா முதற்கொண்டு, அத்தோத்தின் ராஜா முதற்கொண்டு எல்லாரும் நடக்கிற ஸ்டைல பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் நடக்கல. தவழ்ந்து போயிட்டு இருக்கான். பெட்டியை தூக்கிட்டு தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்கான். ஏனென்றால் அவனுக்கு மூல வியாதி வெளியே வந்து சுண்டேலிய அளவுக்கு வெளியே வந்துட்டு அவனுக்கு மூளை. அதனால சுண்டேலியை செஞ்சுக்கிட்டு வச்சு அலைஞ்சிட்டு அலையிறான். அவ்வளவு பெரிய மூல வியாதி அவனுக்கு கடவுள் கொடுத்து ஒவ்வொருத்தனையும் அலற விட்டார். இதை பயந்து போயிருந்தான். யார் வீட்டில் பெட்டியை வைக்கிறதுன்னு பயம். இப்போ அன்பு ஊழியக்காரர்களே, சாதாரண விஷயம் யோசித்து பாருங்க. பிராக்டிக்கலா யோசித்து பார்க்கணும். என் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். யோசுவாவும் அவனோடு இந்த தலைவர்களும் செய்த தவறு
பின்வரும் சந்ததியினுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. பின்வரும் சந்ததியின் நடுவில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. பின்வரும் சந்ததியை தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய மகிமையே அற்று போனதுக்கு காரணமாய் இந்த 3 ஏனாக்கியர்கள் 3 ஊரிலே இருந்தது நிமித்தமாக ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஊழிய பாதையில் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த அற்புதமான தரமான நேரத்தை, பலத்தை சரியாய் பயன்படுத்துவோமானால் நிச்சயமாய் காத்தும் காசாவும் அத்தோத்தும் வராது என்று நான் நம்புகிறேன். என் அன்பு ஊழியக்காரர்களை கண்களை மூடி, ஆண்டவரே, யோசுவாவும் அவனோடு இந்த தலைவர்களும் ஏனாக்கியர்கள் ஒருத்தர் கூட மீதியாயிருக்கவில்லை. ஆனால் காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மட்டும் சிலரை விட்டுவிட்டார்கள் என்று சொன்ன அந்த சிலர் பின்னாடி சிம்சோன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வல்லவனுடைய கண்களை பிடுங்குவதற்கு காரணமாயிருந்தார்கள். அன்றைக்கு வைக்கப்பட்ட அந்த காத் என்கின்ற ஊரார் பின்வரும் நாட்களில் சவுலை மிரள வைத்த 40 நாள் தேவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருந்து மிரள வைத்தவனாயிருந்தார் கோலியாத். தேவைதானா? அத்தோத்தின் மக்கள் தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் தாகோனின் வீட்டுக்குள் வைப்பதற்கு தைரியம் பெற்றவர்களாயிருந்தார்கள். அன்றைக்கே யோசுவாவும் அந்த தலைவர்களும் இப்படிப்பட்ட ஏனாக்கியர்களை கொன்று இருந்தால், அவர்களை முழுமையாய் அழித்திருந்திருந்தால் இன்றைக்கு இவர்கள் வந்திருப்பார்களா? தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் தங்களுடைய விக்கிரக வீட்டுக்குள் வைப்பதற்குரிய தைரியம் பெற்றவர்கள் வந்திருப்பார்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் ஞாபகப்படுத்துகிறது ஒன்றே ஒன்றுதான். இப்படிப்பட்ட பொல்லாத ஒரு அஜாக்கிரதையின் மிகப்பெரிய லீடருங்க. இன்றைக்கு வரைக்கும் யோசுவாவை குறித்து பேசப்படும் போது அவனுடைய தலைமைத்துவத்தில் ஒன்றும் குறையில்லை, அவன் செய்த ஊழியங்களில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் கடைசியில் யோசித்து பாருங்கள், ஒரு சிலரை மட்டும் அவங்க என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சாதாரணமாக விட்ட அந்த 3 ஊரின் ஏனாக்கியர்கள் பின்வரும் இஸ்ரவேலுக்கு நோவா இருந்தது போல நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புவோமானால் தேவனுக்கு முன்பதாய் நம்மை அர்ப்பணித்தவர்களாய், ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு சப்மிட் யுவர் செல்ஃப். நான் ஏதோ உங்களை இன்னைக்கு ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறது போல் நான் கேட்கல. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் தான். தினந்தோறும் அர்ப்பணிப்பு என்ற கட்டை தேவை. நாம் தொடர்ந்து எறிவதற்கு யாரெல்லாம் அர்ப்பணிக்க போகிறோம், அர்ப்பணிப்பின் ஒரு அற்புதமான கட்டை தேவை. அது யாராக இருந்தாலும் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த சத்தத்திற்கு என்று சொல்லுகிறவர்கள் இருப்போமானால் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாம். திஸ் டே மே நாட் கம் டு யூ அகெயின். இந்த நாள் நமக்கு திரும்பி வராமல் இருக்கலாம். என்ன நீங்கள் சின்ன வயசில் பலப்படுத்தின அந்த நேரத்தை நான் பயன்படுத்தியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு இந்த திருநெல்வேலி இந்த கோயில்பட்டியை நான் அசைச்சிருக்க முடியும். நான் தான் ஆண்டவரை சில இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது உணர்ந்தால், யோசுவாவை போல ஒருவேளை நடுத்தர வயதில் இப்போ சின்ன சின்ன தப்பு இருக்குது, அதையும் சரி பண்ணிட்டேன்னா நான் இந்த கோயில்பட்டி முழுவதும் கர்த்தருக்கு சொந்தப்படுத்த முடியும் என்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது. காசாவும் காத்தும் அஸ்தோத்தும் இந்த கோயில்பட்டிக்குள் இருக்கக்கூடாது. பின்வரும் ஊழியக்காரர்கள் யாரும் என் நிமித்தமாக நான் விட்டு செல்லுகிற தப்புது நிமித்தமாய் இடரல் அடையக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள் இருப்பில்லனால், ஒருவேளை சின்ன வயது ஊழியக்காரராய் இங்கே யாராவது இருந்து, ஆம், என்னிடத்தில் சில காத்தும் காசாவும் அத்தோத்தும் போன்ற சிலரை நான் பார்க்கிறேன், சில கெட்ட பழக்கங்களை பார்க்கிறேன், அதை விட்டு விடாமல் இருக்கிறேன், அது பின்வரும் வாழ்க்கையில் எனக்கோ என்னுடைய வாழ்வுக்கே அது ஒரு ஸ்னேரா, ஒரு கன்னியா வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்போமானால் நம்முடைய வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, இதயத்தை இடதுகரத்தில் வச்சுட்டு வலதுகரத்தை உயர்த்தி, நம்ம யாரும் யாரை விட பெரியவரும் அல்ல, யாரும் யாரை விட சிறியவரும் அல்ல. உங்களுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்கள் எல்லாரையும் விட சிறியவனாக இருக்கலாம், உங்கள் எல்லாரிலும் அதிக பெரிய பாவியாக இருக்கலாம். பவுல் சொல்லுகிறார், பாவியில் பிரதான பாவி நான். ஆனால் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையில் பரலோகம் மகிழ்கிறது. கோயில்பட்டியில் ஒரு பெரிய ஒரு ரிவைவலை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார்.
சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இடது கரத்தை இதயத்தில் வச்சுக்கிட்டு வலது கரத்தை உயர்த்தி இந்த பாடலை ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம், அர்ப்பணிப்புக்காக அர்ப்பணித்தவர்கள் மாத்திரம், அர்ப்பணிப்பின் கட்டையாக நான் எரிய விரும்புகிறேன் என்று சொல்லுகிற மாத்திரம், அப்படி இருக்கிற இடத்துல இடது கரத்தை இதயத்தில் வச்சு வலது கரத்தை உயர்த்தி இந்த பாடலை எழுந்து நின்று பாடப் போகிறோம். நாம் போர் சேவகர்கள், நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அவருடைய இராணுவத்தில் முதல் வரிசையில் நிற்பவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று பரலோகத்தில் சத்தம் உண்டாகும் பொழுது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்கிற வீரர்களாய் நிற்க வேண்டியவர்கள், கோழைகளாய் முதுகை காட்டுகிற சந்ததி அல்ல நாம். நம்முடைய நாதர் இயேசு சாகும் வரையிலும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தன் ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காய் நெஞ்சை நிமிர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்தார். ஒரு நாளும் அவர் தலை குனியவில்லை. வானத்தை அண்ணாந்து பார்த்து தன் ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்கிறது. கோழைக்கு பிறந்தவர்கள் அல்ல நாம், வீரருக்கு பிறந்தவர்கள். இந்த ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்குமானால் இந்த ஊரை படைச்சவருக்குன்னு ஒரு பெருமை இருக்கிறது. இந்த இயற்கையை படைத்தவருக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அவருக்கு பிறந்தவர்களாக நாம் சொல்லுவோமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் நான். வலது கரத்தை வானத்துக்கு நேர உயர்த்தி இடது கரத்தை எதிர்த்தில் வச்சுக்கொண்டு ஆண்டவரை உம்மை பின்னோக்குகிறேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அருமையான போதர்களே, இதுவரைக்கும் கேட்கக்கூடாத ஒரு சத்தியத்தை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். தாவீதை குறித்து, யோசுவா குறித்து, கர்த்தருடைய பெட்டியை குறித்து ஒரு ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். எல்லாருடைய கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தையின்படியே நிற்கவும் நடக்கவும் செயல்படுத்தவும் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்கவும் நீங்கள் மாத்திரமல்ல, நான் மாத்திரம், குடும்பம் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஊழிய குடும்பமாய் மாற நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.